ஐயா குருசாமி மற்றும் சண்முகம் அவர்கள் நூலை வெளியிட ஐயா துரைக்கன் அவர்கள் நூலை பெற்றுக்கொள்கிறார். நீலம் பதிப்பகத்தின் சார்பாக நாங்கள் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாசகனாக நான் கேட்குறேன். அந்த கவிதைகளை வெவ்வேறு வகையில் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த கலை பண்பு அது எவ்வளோ மேட்னஸ் அவருடைய மொழியில் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமாக எழுதப்பட்ட கட்டுரைகள். இதை எழுதிய எழுத்தாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கரவொலிகளுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்வில் அடுத்து பேச இருக்கிறவர் இவரை பற்றி சொல்லணும்னா, சிறுபத்திரிகை இலக்கிய உலகில் தொடங்கி கவிதை, மொழியாக்கம், விமர்சனம் ஆகிய வகைமைகளில் பங்களித்தவர். பின் அமைப்பியல், பின் நவீனத்துவம் ஆகிய கோட்பாட்டு அடிப்படையில் விமர்சன கட்டுரைகளை எழுதியுள்ளார். தமிழின் நவீன கவிதைகள் குறித்த நிறைய கோட்பாடு விமர்சனங்களையும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். சுமார் 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள எஸ் சண்முகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நண்பர்களே, எனது அன்பிற்கினிய நண்பர் கவிஞர் என்டி ராஜ்குமாருக்கு இந்த பெரிய கௌரவத்தையும் அவருக்கான நெடுநாள் மறுக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட அல்லது இப்படி ஒரு ஆள் இருக்கிறார் என்று தெரிந்தும் தெரியாதது போல் இருந்த ஒரு பெரிய குறை இன்று இந்த நீலம் அமைப்பு மூலம் நிறைவேறி இருக்கிறது. முதற்கண் என் நன்றியை இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்களுக்கு நான் முதலில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த அமைப்பினர் இந்த விழாவை நடத்தியது மற்றும் இதை அவர்கள் எவ்வாறு ஒருங்கிணைத்தார்கள் என்பதும் எனக்கு மிகவும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த ஆவணப்படம் திரையிடும்போது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அவர் பாடும்போது எனக்கும் விசில் அடிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் ஏதோ மனத்தடை, வயது கொஞ்சம் தடுத்தது. அப்புறம் ஒரு பின்னாடி இருக்க ஒரு நண்பர் கேட்டார், இன்னும் இந்த கயிறோடு தான் இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு ஒரு பதில் சொன்னேன். மாக்காயக்கா வீராசாமி ஒரு முறை ஒரு புத்தக கண்காட்சியில் பார்த்துட்டு, என் மனைவி முன்னாடியே இதை கட் பண்ணி எடுங்க சண்முகம் அப்படின்னாரு. சரி, அவரே கட் பண்ணார். ஆனால் திருப்பியும் போனால் இப்போ என்டி ராஜ்குமார் சொன்னார்ல ஒரு படத்துக்கு, இந்த படமும் எங்கள் வீட்டில் இருக்குன்ட்டு படம்லாம் வைக்கிறது இல்லை, இது கட்டியிருக்கிறேன். என்டி ராஜ்குமாரை தமிழ் இலக்கிய அல்லது நவீன கவிதை மரபில் எங்கு பொருத்துவது என்பதை நான் சொல்லும் முன்பு இவரை எந்த மரபில் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி நான் முதலில் சொல்ல விரும்புகிறேன். இடதுசாரி மரபில் அதிகம் பேசப்பட்டும் விமர்சனத்துக்கு உள்ளாகியும் ஆனால் ஒரு மாபெரும் மக்கள் கவிஞராக விளங்கிய எனது ஆசிரியர் மக்கள் கவிஞர் இன்குலாப்புடைய நினைவு எனக்கு இங்கு வருகிறது. ஏறக்குறைய ஒரு 10-15 ஆண்டுகள் நான் மக்கள் கவிஞர் இன்குலாப்புடன் நெருங்கி பழகி இருக்கிறேன். அவருடைய துவக்க கால கவிதை முதல் அவருடைய இறுதி நாட்களில் கூட நான் அவரை சென்று பார்த்திருக்கிறேன். அவருடைய கவிதைகள் முதல் ஒரு 20 வருட கவிதைகளில் அவருடைய கவிதைக்கு நேர்ந்த அழகியலற்ற தன்மை என்ற விமர்சனம் அவருடைய பிற்கால கவிதைகளில் கிழக்கும் பின்தொடரும் தொகுப்பிலிருந்து முழுமையாக விடுபட்டு ஒரு மாற்று அழகியலை நவீன கவிதைக்கு அவர் முன்வைத்தார். குறிப்பாக அவருடைய முதல் கட்ட கவிதைகளில் அதிகம் இடம்பெறாத இம்மை வாழ்வு குறித்த அற்புதமான கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார். அது குறித்த அவர் இறந்தபோது ஒரு கட்டுரையும் நான் எழுதியிருக்கிறேன். அடுத்து ராஜ்குமாரை பற்றி பேசும்போது எனக்கு உடனடியாக நினைவுக்கு வரக்கூடிய இன்னொரு தமிழில் ஒரு மாபெரும் மாற்றுகளை முன்வைத்த ஆளுமை என் அன்பு நண்பர் ஓவியர் சந்துரு. சந்துரு முன்வைத்த அழகுகளை நேரடியாக அவருடைய நிகழ்த்துகளை பார்த்த விமர்சகர் இந்திரன் அவர்கள் இருக்கிறார். 1981 நான் சந்துருவை பார்த்திருக்கிறேன். ஏறக்குறைய ஒன்றாக பயணித்திருக்கிறோம். அவருக்கு விளக்கு விருது கிடைப்பதற்கு ஒரு மாதம் முன்பு அவர் என் வீட்டிற்கு பார்த்திருந்தார். அதே குரல், அதே வலிமை,
அதே கொள்கை என்று அவர் இருப்பது போல் என்டி ராஜ்குமாரை குரலில் கேட்கும்போது ஏறக்குறைய ஒரு 5, 7, 8 ஆண்டுகளுக்கு முன்பு நான் என் இதயத்தில் சந்தித்தேன். இப்பொழுதும் அதே போல் இருக்கிறார் அவர். அடுத்தது தமிழ் கவிதைகளை, விளிம்பு நிலை கவிதைகள் அல்லது தலித் கவிதைகளை பற்றி நாம் இங்கு இது பேசுவதற்கு முன்பு தமிழில் முதலில் அந்த கவிதை, அந்த இலக்கியம் குறித்த ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு நூலை வெளியிட்டவர் நிழல் திருநாவுக்கரசு. அர்ஜுன் டாங்கலேனுடைய பாய்சன் பிரெட்ல இருக்கக்கூடிய சில நல்ல பகுதிகளை மொழிபெயர்த்த போது இந்திரன், நானும் அதில் ஒரு கவிதையை அப்பொழுது மொழிபெயர்த்திருக்கிறேன். அது ஒரு முன்னோடி நூல் தமிழ். இவ்வாறு நான் பார்க்கும்போது என்டி ராஜ்குமார் இந்த மரபில் ஆவைதீக மரபை அவர் பின்பற்றுகிறார். அதனுடைய தலைப்பாக கூட யானும் ஒரு சித்தனடா என்ற இந்த தலைப்பு மிக பொருத்தமானதாக இருக்கிறது. தமிழின் அறிவு மரபினுடைய முன்னோடிகள் சித்தர்கள் என்பது பொதுவான ஆய்வு நோக்கில் கூறக்கூடியது. சரி, அறிவு நோக்கில் எழுதப்படும் கவிதைகள் எப்படி கவிதைக்கும் தர்க்கத்துக்குமான பிணக்கு என்பது எப்பொழுதும் இருந்திருக்கிறது. கவிதை தர்க்கத்துக்குள் அடங்குவது கிடையாது. ஆனால் அதற்குள் உட்சரடாக ஒரு தர்க்கம் இருக்கும் என்பது ஆய்வுகளில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக மொழியியல் ஆய்வுகள் இவை நிறுவப்படுகின்றன. என்டி ராஜ்குமாருடைய கவிதைகள் நவீன இலக்கியத்தில் அல்லது நவீன கவிதைகளை எப்படி பொருத்துவது என்பது குறித்து எனக்கு சில அவதானிப்புகள் வந்தது. இந்த நூலை நான் படிப்பதற்கு முன்பு தோழர் அவரிடம் நிறைய பேர்கிட்ட கற்று கேட்டிருக்கார், கற்று கொடுக்கல அப்படின்னு சொன்னார். அவருடைய கொடிச்சி தொகைக்கு நான் ஏற்கனவே ஒரு விரிவான முன்னுரை எழுதியிருக்கிறேன். அந்த முன்னுரை 2022 என்னமோ வந்தது அந்த தொகுப்பு. அதன் பிறகு இப்பொழுது அவருடைய கவிதைகள் முழுமையும் ஒரு நல்ல செம்பதிப்பாக வந்திருக்கிறது. அந்தந்த கவிதை தொகுப்புகள் அந்தந்த முன்னுரையோடு முறையாகவும் செம்மையாகவும் பதிப்பித்திருக்கிறார்கள். சரி, நவீன கவிதைகளில் என்பதில் நிலவிய போதாமைகள் என்னவாக இருந்தன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நவீன கவிதையின் மூலம் கிடைத்த அந்த கவித்துவ தன்மை அல்லது மிகவும் அகவயமான கவிதைகளை எழுதுவதன் மூலம் தமிழில் கவிதைகளில் ஒரு அரசியல் நீக்கம் ஏற்பட்டது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். அடுத்தது, நான் இந்த காணொலியில் கூட உங்ககிட்ட சொன்னேன், எப்படி அவருடைய கவிதைகள் ஓசையார்ந்த தன்மையோடு இருக்கிறது என்பது. ஏனென்றால் புது கவிதையிலும் நவீன கவிதையிலும் அந்த சானரிட்டி நமக்கு போயிடுச்சு. பாடும்போது அல்லது அதை நிகழ்த்தும் போது அது அது நடக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் அது முழுமையாக உரைநடையில் எழுதப்பட்டது. மேலும் அதை எழுதியவர்களுக்கு இருந்த வாழ்வியல் அனுபவம் அப்படிப்பட்ட வாழ்வியல் அனுபவம். மேலும் ராஜ்குமார் இடதுசாரி இயக்கங்களில் இருந்ததால் அவர் எந்நேரம் மக்களோடு அவருக்கு இருந்த தொடர்பு, தன்னை அவர்களோடு ஒரு மொழி மூலம் தொடர்பு பிடித்து கொண்டே இருக்கும்பொழுது அது வெறும் அவரிடமிருந்து மட்டும் அங்கு செல்லாமல் அது அவர்களிடமிருந்து ஒரு ரீடர் ரெஸ்பான்ஸ் மாதிரி, அது ஒரு லிசனர் ரெஸ்பான்ஸ் அவருடைய கவிதைகள் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இதிலோட பார்த்தீங்கன்னா அவர் எழுதும்போது முதல் வரி எழுதிட்டு அவங்க கிட்டேருந்து எழுதிட்டு இவர் அதை பாடிட்டு திருப்பி அவங்கள பாட வைக்கிறாரு. அப்போது அந்த மொழி பரிமாற்றம் என்பது 2 வழிகளிலும் நடக்கிறது. அது அந்த தன்மை தான் அவருடைய நிகழ்த்துதல் தன்மைக்கான ஒரு ஆதாரம். அடுத்தது அதனுடைய அந்த சானரிட்டி, அந்த ஓசை, அந்த தன்மை. அடுத்தது ஒரு கட்டத்தில் நவீன கவிதை முழுமையும் உத்திகளையே சார்ந்து நெடுங்காலம் இயங்கி இருக்கிறது. நான் மேலும் சொல்வது ஒன்று மறந்து விட்டேன், நான் கூற விரும்புகிறேன். அர்ஜுன் டாங்கலே புத்தகம் எப்படி ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அப்படி 80களின் துவக்கத்தில் இந்திரனுடைய மொழிபெயர்ப்பு நூல் அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானம் ஒரு அரசியல் கவிதையை குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அது ஒரு வகையான அரசியல் மொழி. அவருடைய கவிதைகளை காட்டிலும் அவருடைய மொழிபெயர்ப்பு கவிதைகள் மிக ஆழமாக முன்வைத்தது. ஏனென்றால் அவருடைய முப்பட்டை நகரம் குறித்தும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன்.
எங்களுடைய பத்திரிகை வித்தியாசத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். சரி, உத்திகளை கடந்த நவீனத்துவம், அப்புறம் உத்திகளை கடந்த நவீனத்துவம் அப்படி என்று நான் சொல்ல வரும்போது இவரிடம் என்ன காட கிடைக்கிறது? மேலும் நான் இவருடைய கவிதைகளை வாசிக்கும்போது இவருடைய அந்த நிகழ்த்துதல் பண்பிற்கான அடித்தளம் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கும்போது இவரிடம் ஒரு கதையாடல் தன்மை, குறிப்பாக நரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருடைய கவிதைகள் இருக்கு. கவிதைகளில் கதையாடல் தன்மையை கொண்டு வரும்போது அதில் ஒரு கதையும், ஒரு கவிதை மூலம் ஒரு கதையும் சொல்ல முடியும், அல்லது கவிதையை ஒரு கதையாடல் நரேட்டிவாகவே மாத்திர தன்மை என்டி ராஜ்குமாரோடைய கவிதைகளுக்கு இருக்கிறது. சரி, அது எப்படி வருது? மையம் நவீன கவிதைகள் அல்லது நவீன இலக்கியத்தினுடைய முக்கியமான பண்பாக நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், முதலில் மையம் அகற்றப்பட்ட தன்னிலை. கவிதையோ இலக்கியமோ அதனுடைய கதையாடல்களோ ஒரு படைப்பின் அல்லது ஒரு பிரதியின் மையத்திலிருந்து அல்லாமல் அதில் விளிம்பிலிருந்து சொல்லப்படுவது, குறிப்பாக ஃப்ராக்மெண்ட்ரியா இருக்கிறது. முழுமை என்பதில் இலக்கியத்தை பார்ப்பது அது கவிதை, அது இலக்கியம் அல்ல, அது விமர்சகர்களுடைய வேலையும் அல்ல. பகுதிகளை கொண்டதுதான் முழுமை. முழுமையிலிருந்து பகுதிகள் கிடையாது. இது பின்னவீனத்தினுடைய ஒரு அங்கங்களில் ஒன்று. மிக முக்கியமாக பின்னவீனத்தில் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையாளர், லயட்டார்னு ஒரு சிந்தனையாளர் ஒரு விஷயத்தை முன்வைத்தார். எந்த பெருங்கதையாடலும் நாம் நுண்கதையாடல்கள் மூலம் சுக்குநூறாக்க வேண்டும். மைக்ரோ நேரட்டிவ்ஸ் மூலம் முதல் பெருங்கதையாடல்களை எதிர்ப்பது தான் ஒரு சரியான கலாச்சார எதிர்வினை அல்லது சரியான கலாச்சார சொல்லல் முறை. அந்த வகையில் பார்த்தால் என்டி ராஜ்குமாரனுடைய கவிதைகளில் ஒரு கதையை சொல்வது போல் அது கதையாடலை கவிதையாடலாகவே அவர் மாற்றுகிறார். சரி, அவருடைய அரசியல் என்ன என்று பார்க்கும்போது இங்கே நிறைய பேர் விஷயங்கள்லாம் சொன்னாங்க. சரி, கவிதைக்குள் ராஜ்குமாரின் கவிதைக்குள் கேட்கும் குரல் ராஜ்குமார் என்ற பெயர் கொண்ட ப்ராப்பர் நேம் கொண்ட ஒரு நபரா, அல்லது அது அவர் எழுதியுள்ள பிரதியின் குரலா என்ற 2 கேள்விகள் என் முன் எழுந்தன. வழக்கமான மரபானவர்கள் யார் எழுதுகிறானோ அவன்தான் குரல், அவன்தான் அதற்கு முன்ன ப்ரொப்ரைட்டர் என்ற தன்மையெல்லாம் அந்த விமர்சனங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. ஒவ்வொரு கவிதைக்குள்ளும் அந்த கவிதையின் இருந்து எழும் குரல் தான். இதில் 1000 கவிதை இருக்கிறது என்றால் அந்த 1000 பன்மை குரல் தான் என்டி ராஜ்குமாரின் குரல். ஒற்றை குரலாக அவருடைய கவிதைகள் ஒலிக்கவில்லை. அது அவருடைய குரலும் அல்ல, அவர் பிரதியின் குரல். அந்த பிரதியின் குரலை அவருக்கு கட்டமைக்க காரணமாக இருந்த மிக முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது, அவருடைய வார்த்தைகளே சொல்ல வேண்டும் என்றால், பல நூற்றாண்டின் குரல் வலையிலிருந்து பெறப்பட்ட குரலாக ராஜ்குமாரின் குரல் வெளிப்படுகிறது. சரி, அந்த குரல் எப்படி இப்படி ஒரு பேரோசையோடு அல்லது ஒரு பேரொலியோடு ஒலிக்கிறது என்பது, நான் அவருடைய கவிதைகள் தெரியில் 2022 நான் இவருடைய கொடிச்சி தொகுப்பு 2022 இவருக்கு நான் ஒரு முன்னர் எழுதுகிறேன். அதில் தலைப்பு நான் என்ன அந்த கட்டுரைக்கு இருந்தேன்னா, தன்னிலையின் மறுபடியாக்கம் என்ற கட்டுரையில் நான் விரிவாக கொடிச்சின்றது எப்படி தமிழ் மரபோடு நற்றினில் வர்ற கொடிச்சி என்பது இதெல்லாம் எப்படி அவர் அதை நவீன கவிதைக்குள் பயன்படுத்துவது, அதை எப்படி எரேஷன் சொல்கிற மாதிரி எப்படி அழிப்பாக்கம் செய்வது, அழித்து மீண்டும் அதில் அழித்தது போக மீதி இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து ஒரு புதிய விஷயத்தை படியெடுத்தல் அல்லது ரீரைட் பண்ணுறது. அந்த ரீரைட்டிங்கில் அவருடைய அந்த நூற்றாண்டுகளில் பெறப்பட்ட அந்த குரல் தன்மை ஒன்று. அடுத்தது பெரிய ஒரு புரதான குடிமரபினுடைய கூட்டு நினைவிலி, ஒரு கலெக்டிவ் அன்கான்சியஸ்லேருந்து என்டி ராஜ்குமாருடைய கவிதைகள் பேசுகின்றன. ஏனென்றால் அதன் துவக்கம்
இங்கு நடக்கிறது இங்கு முடிகிறது என்று அந்த கவிதையில் பார்க்க முடியவில்லை. அந்த கவிதை ஒரு தொடர்ந்து தொடர்ந்து பரவிக்கொண்டே இருக்கும் வட்டங்களைப் போல், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி அவருடைய கவிதைகள் போயிட்டு தொடங்குது, முடிகிற இடத்துல மீண்டும் தொடங்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கவிதை நான் உங்களுக்கு, பல பேர் அவருடைய அரசியல் என்னவென்று நான் எல்லோரும் நாம் சொன்னோம், எப்படி விளிம்பு நிலை அரசியல், தலித் அரசியல் எல்லாம் பேசினோம். ஒரு கவிதை நீங்கள் ரொம்ப வினோதமான கவிதை இது. நான் இதுவரை படித்ததில் நான் நிறைய அரசியல் கவிதைகள், இன்குலாப் எல்லாரும் படிச்சிருக்கிறேன். இந்த கவிதை புராணத்தை பயன்படுத்தி முப்பட்டை நகரம்னு இந்திரன் சார் எழுதின கவிதையும் அப்படிதான். ஆனால் இந்த கவிதை ரொம்ப வித்தியாசமான கவிதை. நான் எதுக்காக இதை ஒரு பின்னவீனத்துவ கவிதை என்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், இது தமிழ் நவீனத்துவத்துக்கு இத்தகைய ஒரு ஜானர், இப்படி ஒரு வகைமையில் ஒரு கவிதை எழுதப்படவில்லை என்பது நான் படித்து இதுவரை நான் பார்க்கவில்லை. முதல் பொதுவாக நாவல்கள், சிறுகதைகள் இதிலெல்லாம் ஏன் சினிமாவில் விட டபுள் நரேட்டிவ்னு சொல்லுவாங்க. இரட்டை கதையாடல் கொண்ட ஒரு கதையாடல். இந்த கதையாடல் பாருங்க, இதில் 2 கதையாடல் இருக்கு. காக்கைகள் கரைவதில்லை, அது எப்போதும் போலவே அகவல் செய்கிறது. எனது பாட்டி ஒரு காக்கையாக வந்தன் கனவு வெளிகளெங்கும் எதிர்கதைகளாய் அகவிக்கொண்டே. தமிழ் ஓவியா சித்தார்த்தன். 3 குழந்தைகளும் அவரவர் பாட்டிகளை, காக்கைகளை வரைந்து வைத்து அகவிக்கொண்டிருக்கின்றன. இறப்பதற்கு முன் அகவிக்கொண்டிருக்கின்றன. ஒரு கதையாடல் முடிந்தது. ஒரே கவிதைக்குள்ள 2வது கதையாடல் துவங்குகிறது. ரொம்ப கவனமா இந்த கவிதையை கேளுங்க. இறப்பதற்கு முன் அண்ணல் ஒரு காக்கையாக மாறி புத்தனிடம் சென்றதை காலத்தை கலைத்து போட்டபடி ஒரு புதிய பௌத்தன் தனது விலா எலும்புகளை உருவி எடுத்திருந்த கௌதமனின் தோளில் கூடு கட்டி வைக்கிறான். முகமூடி அணிந்தொழிக்கும் காலத்தின் குரலை அழகு கொண்டு கிழித்தெறிந்து ஆதி தெய்வங்களாய் விழாது தொடரும் காக்கைகள் ஒன்று சேர்ந்து அகவி கூட்டமாய் பறந்து செல்கிறது எங்கள் தொல்குடி நோக்கி. இந்த கவிதையினுடைய அரசியல் தன்மை இத்தனை அழகாகவும் இத்தனை நேர்த்தியோடும் கலையம்சம் கெடாமல், கவிதை அம்சம் கெடாமல் இப்படி ஒரு அரசியல் கவிதை பார்த்ததில்லை. இதில் நீங்கள் படித்தீங்கன்னா, நான் இதுக்கு விளக்கம் சொன்னால் இந்த கவிதையினுடைய இது போயிடும், இருந்தாலும் சொல்கிறேன். அண்ணல் காக்கையாக மாறி புத்தனிடம் சென்றதை நவையானம். அவர் அந்த ஒவ்வொரு வழியும் சொல்லிட்டு வரும்போது கடைசியில் சொல்றார். இப்ப பாருங்க, காக்கைகள் ஒன்று சேர்ந்து அகவி கூட்டமாய் பறந்து செல்கிறதன் தொல்குடி தேடி. இவர் கூறும் தொல்குடி எது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். விளிம்பனிகளும் தலித்துகளும். இந்த கவிதை அப்படியே படிக்கிறவங்களுக்கு, நவீன கவிதையை படிக்க பயிற்சி அற்றவர்களுக்கு உடனடியாக புரியாது. இது பல அடுக்குகளில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. ஆனால் திட்டமிட்டு இப்படி எழுதினாரா என்று நான் சொல்லவில்லை. அதனால்தான் இதற்கு முன்னாடி சொல்கிறேன். அவருடைய குரல், அவருடைய நினைவிலி, கூட்டு நினைவிலி, அவருடைய குரல் பல நூற்றாண்டுகளின் குரலிலிருந்து பெறப்பட்டது. அந்த பல நூற்றாண்டுகளில் பெறப்பட்ட குரல், நான் கூறியது போல அது ஒற்றை குரல் அல்ல. இந்த 1000 கவிதைகள் இருந்தால் 1000 குரல்கள், 1000 பிரதிகளின் உள்ளிருந்து வரக்கூடிய குரல். அடுத்து இன்னொரு கவிதையை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த கவிதையை பாருங்க. இந்த கவிதை பொதுவாகவே தமிழில் ஒரு பழக்கம் இருக்கிறது. நாம் யார் எழுதுனாங்கன்னு சொல்லாமல் ஒரு கதையோ கவிதையோ ஒரு இலக்கிய பிரதியை ஒருத்தர்கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கலாம், இது எப்படி இருக்குன்னு கேட்டோன்னா தைரியமாக பதில் சொல்ல மாட்டாங்க. நான் உட்பட சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லதுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் நல்லா இல்லைன்னு எங்கேயாவது சொல்லி வச்சுருப்போம், டக்குன்னு மாட்டிப்போம். பேர் சொல்லிட்டேன்னு வச்சுங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நான் இது நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு ஒரு 60 வயசில் தோணுது. இப்போ எனக்கு 63 வயசு. இவ்வளோ நாள் 81லேருந்து இந்திரன் சாருக்கு தெரியும் இன்னும் ஒரு சின்ன பையனா. அப்போ இந்த கவிதை இது எல்லாம். அப்போது ஒரு நாள் ஒரு நல்ல இலக்கிய நண்பர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் இதை சொன்ன உடனே, அப்படிலாம் இல்லை சார், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்,
சரி நான் ஒரு கதை சொல்கிறேன்னு கதை சொன்னேன். யார் இது நல்லா இருக்கான்னா, ரொம்ப நல்லா இருக்குது சார், எப்படி நவீனமாக இருக்குது. அவர் ஒரு நல்ல நவீனத்துவ கவிஞர், ஒரு 30-35 வயது தான் இருக்கும். அப்புறம் சார் யார் எழுதுது, சரி நல்லதுன்னு சொல்லிட்டீங்களே விட்டுருங்க. இல்லை இல்லை கடைசியில் சொன்னேன், யாருதுன்னு கேட்டார். விந்தன் கதை என்ன. அவரால் நம்பவே முடியல. வாசக மனம் எப்படி தமிழில் இயங்குதுன்னு பாருங்க, எவ்வளோ பயாஸ் இருக்கு பாருங்க. நீ ஒரு கதையை யார் எழுதுனா என்ன, உங்ககிட்ட ஒரு வாசகனா கிடைக்க ஒரு பிரதி, அது நல்லதை நீ படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய பாலின வேறுபாடு இருக்கு பாருங்க. ஆண்கள் எழுதக்கூடிய கவிதையும் பெண்கள் எழுதக்கூடிய கவிதையும் தனித்தனியாக தெரிஞ்சிடும். ஆனால் ராஜ்குமார் பேரை மறந்து விட்டு நான் ஒரு கவிதை வரி சொல்கிறேன், இதை நீங்கள் படித்து பாருங்கள். தன் கூந்தல் தனை மயக்க கரும்பாய் என விரிந்து கிடந்த குழம்பு மணக்கும் கேசத்தின் மேல் கண்மூடி நெளிந்து கொண்டிருந்தாள். இந்த நெளிந்து கொண்டிருந்தாள்ன்ற வரி வர்ற வரைக்கும் இது ஒரு ஆண் எழுதுனதுன்னு சொல்ல முடியாது. அந்த அந்த பாலினத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து எவ்வளவு வந்து அந்த அந்த டிஃபரன்ஸை வந்து ஸ்மட்ச் பண்ணி வச்சுக்கிறார் பாருங்க. ஒரு அதுக்கு மேலே ஒரு புகை, கண்ணாடி மேலே ஊதனா ஒரு புகை வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்மட்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த பாலின வேறுபாட்டுக்கான ஸ்பேஸை வந்து எப்படி கம்மி பண்ணி இந்த கவிதைகள் எழுதியிருக்கார் பாருங்க. இது வந்து அவருடைய இன்னொரு நவீனத்துவத்துக்கான ரொம்ப பிரமாதமான ஒரு பங்களிப்பு. இந்த விழாவில் பேச அழைத்து எனக்கு இப்படி ஒரு என் அன்பிற்கினிய நண்பரை பற்றி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.